நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ இப்படியே இந்த கான்செப்டில் கேட்டிருக்காங்க, லேடிஸாக நம்ம பேசுவோம்ல, நீ வந்து மார்வாடி ஒய்ஃபாக வருவேன். இப்போ தமிழை பேட்டி முடிச்சிட்டாது. ஸோ முடியல, டென்ஷன் ஆயிடும், ஓவர் பிபி ஏறுது இவருக்கு. தமிழ் சொந்த ஊர் கேட்டால் இதாகுது. இப்போ ஆக்சுவலாக கேட்டது என்னென்னா, லேடி மார்வாடியாக வந்து ஒன்று திட்டுவோம். அது ஆக்சுவலாக வந்து லேடி கேரக்டராக போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கேட்டதுக்காக 2 லைன் டைலாக் மட்டும் பேசி இவரை நீங்கள் இப்போலாம் கற்பனையில் இவங்களை லேடிஸாக நினச்சிக்கணும். இவரை ஜென்ஸாக நினைக்கிறதே நம்ம கஷ்டம்தான். இருந்தாலும் கற்பனையில் லேடிஸாக நினச்சிங்க. மார்வாடி அம்மா லேடியாக நினச்சி நான் ஹஸ்பண்டாக நினச்சிங்க. ஓகேவா? இப்போ சண்டே லீவில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாள் நினைப்போம், அந்த ஒரு நாளில் இவங்க நம்மளை படாத பாடு பண்ணுறாங்க. அதான் கண்டென்ட்டு. 2 டைலாக் மட்டும்தான். என்னம்மா? அரே சொல்லுமா. 6 நாள் நான் உனக்காக எவ்வளோ வேலை செய்ய. ஆமாம்மா, இன்னைக்கு சண்டேன்றதுனால ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வீட்டில் உட்காந்து. என்ன விஷயம்? ஒரு நாள் எனக்காக நீ என்ன செய்கிற? ஒற்றை அடிக்கிற. 6 நாள் நீ வேறு ஒட்டரை அடிச்சிருந்தியா? இப்போ நேற்று நைட் அடிச்சது இன்னைக்கு இவ்வளோ தொங்குதா? அப்போ நான் பக்கத்து வீட்டில் இருந்து ஒற்றை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு உன்னை வேலை வாங்குறேன். சரி சரி அம்மா, இல்லை விடு. சரி நான் அடிச்சிடறேன், விடு. இதானே அடிக்கணும். சரி, கிரைண்டர் போட்டு சுவிட்ச் போடு. கிரைண்டர் வாங்கி கொடுத்ததே நீங்களே இருக்கணும். அதுக்கு நான் சுவிட்ச் போட பொடி இவ்வளோ கொலை பண்றேன். ஒரு பொம்பளைக்கு நிம்மதி இல்லை. ஒரு கிரைண்டர் போட சொன்னா கொலை பண்ண அம்மா வீட்டுக்கு போறேப்பா. நான் அம்மா வீட்டுக்கு போறேன். கிரைண்டர் சுவிட்ச் தானே பண்ண, நானே போடுறேம்மா. ஏமா இப்படி? அரே பைத்தியக்கார், உங்க அம்மா என்ன வளர்த்து வச்சிருக்கேன்? ஒரு காய்கறி வாங்க தெரியலப்பா இவனுக்கு. கொத்தமல்லி இருக்கேன்னா கருவேப்பிலை சும்மா தரு. இவர் பெரிய இது ஆள் இருக்கு, ஒன்று வானான்னு வந்துடு. அப்புறம் துண்டுறதுக்கு எப்படி செய்யற? சரி விடுங்க. அப்புறம் வீட்டுக்கார இவ்வளோ அசிங்கப்படுத்தக்கூடாதுமா. உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தா பெரிய விஷயம். போ. எனக்கு நீ இது வரைக்கும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். சபையிலே கேட்கிறேப்பா, நான் கண்கி மாதிரி கேட்கிறேன். இப்போ கையை அப்படி தூக்கி கேட்க. கண்கி இருக்கேனா? ஓ, அது மாதிரி நான் கண்கி மாதிரி கேள்வி கேட்கிறேன். எங்கேயா இப்படி நின்று இருக்காங்க அவங்களுக்கு? போனாமா? சரிம்மா சரிம்மா. செலும்பு இருக்கேனா? அந்த செலும்பு இப்படி வச்சுட்டு இருக்கேனா? நீ பீச் ரோடு போயிருக்கே, இப்போ இல்ல அங்க. அது விட்டு பரவாயில்ல, வா வா வா. கண்ணிக்கு மாதிரி கேட்கற. என்ன வாங்கி கொடுத்த? எனக்கு நீ இது வரைக்கும் நான் இல்லை எங்கன்னா கூட்டு போயிருக்கேன். எங்கே நான் நீ கூட்டு போயிருக்கேப்பா? போன மாதம் மகாபலிபுரம் கூட்டு போயிருக்கேன். அது விடுப்பா. வேற வெட்டிங் டே அன்னைக்கு நம்ம வந்து இதுக்கு போயிருக்கோம், பீச்சுக்கு கூட்டு போயிருக்கேன். அது விடுப்பா. வேற எங்க கூட்டு போயிருக்கேன்? அப்புறம் பிறந்த நாளுக்கு நம்ம எம்ஜிஎம் கூட்டு போயிருக்கேன். என்ன எங்க கூட்டு போறே கணக்கு எழுதி வச்சிருக்கேன். இவன் புருஷன் அரே உனக்காக நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன். பீச்சு அது சும்மா போற இடம், கோயில் அங்க சும்மா போற இடம். எதுக்கே செலவு பண்றீல்ல? அது கணக்கெல்லாம் வைக்கலடி, கொலை பண்றேன். ஓகே, தேங்க்யூ. இந்த லேடி கேரக்டரா போட்டு ஃபுல்லாக கண்டென்ட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச், ரொம்ப சந்தோஷம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவா என்ன பண்ணலாம்னா, ஜென்ஸுக்கு ஒரு கேம் வச்சுட்டு முடிக்கலாமா? கிஃப்ட் இல்லையா ஜென்ஸுக்கு? ஏன்னா கேட்டார் அங்கேருந்து ஒரு 10 பேர் மட்டும், அதுவும் காமெடி கேம் தான். 10 பேர் மட்டும் டக்குன்னு வாங்க, ஷோ முடிக்கலாம். இப்போ இந்த கேம் இப்போ தான் நானே யோசிக்கிறேன், உங்களை வச்சு என்ன கேம் பண்ணலான்ட்டு. ஒரு 3 கேம் இருக்குது ஜென்ஸுக்கு. அதில் எது பண்ணால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக மேல் பாக்கெட்டில் இருக்கிறதுல எல்லாத்தையும் எடுத்து கீழ் பாக்கெட்டில் போட்டுங்க. நம்பி அவங்ககிட்ட தராதிங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சார் எதுவுமே இல்லை, பாக்கெட்டே இல்லை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேல் பாக்கெட்டில் உங்களுக்கு இல்லை. ஓகே, ஏன்னா மேல் பாக்கெட்டில் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளிங்க, ஒரே லைனாக நில்லுங்க சார். செல்வராஜ் சார். ஓகே சார். சிவ அறிவு. சார். ரொட்டேரியன் சண்முகசுந்தரம். ஓகே சார். வணக்கம், மதுரை ராமமூர்த்தி. சூப்பர். நடராஜன். சார் மைக்கில் பேசாமல் மைக்கை கொடுத்துட்டு அங்கே அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் தான் மைக்கிலாமா? அதுக்காக மைக்கில் பேச மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது சார். விவேகானந்தா. சூப்பர் சார். ராமநாதன். சூப்பர் சார். பால்ராஜ். பிரபாகர். ஓகே. இதய முரளி சார். இதய முரளி. நாராயணன். ஞானசேகரன். ஓகே சார். தங்கராஜ். ஓகே. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, செருப்பை கழட்டி விட்டுருங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது தான் சொல்லுவான், செருப்பை கழட்ட சொல்லுவான். ஏன்னா அது இந்த கேமுக்கு சார், அது கேமுக்காக செப்பல்லாம் போட்டுக்கிட்டால் வழிக்கு கீழே விழுந்து. யாருக்கும் ஆர்ட் பேஷண்ட் எதுவும் இல்லை சார், ஆர்ட்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இது பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் நார்மலாக இன்றைக்கி நைட்டு போனீங்கன்னா ஒரு 4 இட்லியோ இல்லை 3 சப்பாத்தியோ சாப்பிட்ற ஆளாக இருந்தால் இந்த பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும். அதுக்காக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான விளையாட்டு. இதுக்கு 3 ப்ரைஸ் இருக்குது. இங்கே சொல்கிறது முக்கியம் இல்லை, அங்கே நீங்கள் 3 சப்பாத்தின்னு யாருன்னா அது கவுண்டிங் வச்சிங்கன்னா 6 செஞ்சு கொடுங்க. காசு ஆமாம், எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது நாங்கள் காசு கொடுத்துறோம் சார். இது இப்படி ஒரு கேட்டு வாங்குறீங்க சார். ஞானசாகர், உங்கள் பேர் என்ன சார்? இதயம் முரளி இல்லை? இதயம் சார். நீங்கள் லவ் மேரேஜா?
இதய முரளின்னு பேர் வச்சுருக்கீங்க அப்படியா? ஓ சார் செப்பல் மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சார் பின்னாடி அப்படியே வழிக்கிற போதுன்றதுக்கா? ஆமாம் ஏன்னா இது இல்லை இல்லை ரொம்ப லைட்டாக இதுவாக இருக்கு அதனால் ஓகே. என்ன கம்பி மேலே நடக்க விடுவோம் போல இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. இது சாதாரணமான ஒரு சின்ன இல்லை இதுதான். ஷூஸ் கூட சில டைம் வலிக்கிடும் சார், அதனால கொஞ்சம் சைடில் விடுங்க. ஏன் பக்கத்தில் விடுறீங்களா? சரி ஓகே ரெடி. ஒரு முறை பலமாக கைத்தட்டு. இன்னும் கேம்னே இன்னும் சொல்லலை, அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது இல்லை. இதில் வேறு செருப்பை கட்டி விட சொல்லியாச்சு, ஷூவை மேல் பாக்கெட்லேருந்து எடுத்து போட சொல்லியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணலாம் இப்போது அப்படின்னா, சார் இன்றைக்கி சினிமாலாம் பார்க்குற பழக்கம் இருக்குல்ல, நகைச்சுவைக்காக இதை இப்படி பண்ணிக்கலாம். சினிமா பார்க்குற பழக்கம் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் 2010லேருந்து 2020 வரைக்கும் சார், அதுக்குள்ளே அந்த அதில் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அதில் நம்பர் 1 ஹீரோயினாக இருக்கவங்க யார் சார் அந்த காலகட்டத்தில்? சிம்ரன். ஓஹோ பார்த்தீங்களா, சிம்ரன். இதே முரளி தேவயானி அப்படின்ற மாதிரி தேவயானி அப்படின்ற தேவயானின்ட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி எல்லாருமே தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல நானே சொல்லிடுறேன். அசின் வந்து அந்த பீரியடில் நம்பர் 1 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்தில் வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்சிகா நம்பர் 1 வந்தாங்க. எல்லாருமே அன்சிகா பிடிக்குமா? அன்சிகா மோத்வானி இல்லை, அன்சிகா மோத்வானி இல்லை, அன்சிகா மோத்வானி. ஓகே, இப்போ இவங்களை 2 பேரும் கேமுக்காக நம்ம பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். அன்சிகா, அசின். அன்சிகா வந்து நம்பர் 1 போகும்போது அசின் வந்து நம்பர் 2க்கு போயிட்டாங்க. இதுதான் கேம். ஓகேவா? கேம் அன்சிகானா நம்பர் 1, அசின்னா நம்பர் 2. ஓகே, இப்போ எக்ஸாமில் கூட நம்ம இவ்வளோ படிச்சிருக்க மாட்டோம். உங்களுக்கு இன்னும் கேம் என்னான்னு யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அதான் சூசகமாக கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தின்னு போகிறது. இப்போ நீங்கள் நிற்கிற இடம் எல்லாம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சார், அசின் கிட்ட நிற்கிறீங்க சார். கொஞ்சம் ஸ்டெடியாக ஒரே லைன் அனுப்புங்க சார். ஒரே லைன். எஸ் சார், எஸ் சார். அசின் சொன்னால் நீங்கள் இங்கேயே நின்றுங்க சார். அன்சிகான்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் முன்னாடி வரணும் சார். அசின் அசையாமல் நில்லுங்க. அசின் நான் சொல்கிறேன். அசின் அப்படின்னா அசின் இங்கே நிற்கிற பிளேஸ். இப்போ 2வது பிளேஸில் நிற்கிறீங்க. அன்சிகா அப்படின்னா ஒரு அடி முன்னாடி வச்சு வாங்க, ஒரு அடி முன்னாடி வச்சு வாங்க. இது அன்சிகா பிளேஸ். இப்போ அசினுக்கு போயிருங்க. இப்போ இதுக்கு எதுக்கு நம்ம செருப்பை கேட்டு சொல்லணும்? கேம் என்னன்னா சார், அங்கிள் ஜங்க் பண்ணி காமிப்பார். இவருக்கு அங்கிளாவா? ஓகே இல்லைவா? அசின் அங்கே நிற்கிறீங்க. அன்சிகா அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 காலை எடுத்து ஜம்ப் பண்ண சார். அசின்னா முன்னாடி வரக்கூடாது, பின்னாடி போகணும். இப்போ அசின் இப்போ பின்னாடி போங்க. நீங்கள் அசின் ஆண்டு நிற்கிறீங்க. அன்சிகா முன்னாடி வாங்க. அசின் பின்னாடி போங்க. அன்சிகா, அசின். சார் நடக்கக்கூடாது. நாகராஜ் சார் என்ன பேர் சொன்னீங்க? ஏகாம்பரம் விவேகானந்தன் சார். சார் நடக்கக்கூடாது, 2 காலையும் ஒரே நேரத்தில் ஜம்ப் பண்ணும். ஒரு சின்ன ட்ரையல். பலமாக ஒரு கை தட்டி உற்சாகப்படுற கேம் மாறி பிக் ஹேண்ட்ஸ். அசின் ஸ்கூலில் கூட இப்படி அட்டென்ஷனாக நின்று பார்த்ததில்ல சார். அந்த டிஷர்ட் போட்டு சார். இது எப்படி ஜம்ப் பண்ணிங்க வீட்டில்? இன்னும் கேம் எப்படி வீட்டில் என்ன வைக்கிறாங்க சார்? சொல்லி கொடுத்தா அடுத்த ஸ்டேஜில் நான் அதை பண்ணுவேன் சார். சொல்லிட்டேன். அசின், அன்சிகா. அப்போ எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தன் சார் வின் பண்ணுவார். ஏன்னா வீட்டில் இதை விளையாடி இருக்காரு. நீங்கள் மட்டும் இன்றைக்கி வின் பண்ணாமல் போனீங்க, மக்கள் உங்களை பயங்கரமாக திட்டிடுவாங்க. வீட்டில் விளையாடி இருக்கீங்க. அசின் சார் என்ன சார் நடக்கிறீங்க? ஜம்ப் அவர் சார் ஜம்ப் பண்ணணும் சார். பின்னாடி வரது கூட 2 காலம் ஜம்ப். எஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எஸ். அசின், அசின், அன்சிகா, அசின். சூப்பர் சார். போங்க பின்னாடி போங்க. சூப்பர். அசின். என்ன சார் அவர் சாமி ஆடுறாரு? சரி. ஓ அப்படியா சார்? தெய்வம் வந்து ஆடுற மாதிரியா இருக்காது சார், காலை மட்டும் எடுக்காம. அசின், அசின் பாருங்க என்ன சார்? அசின், அன்சிகா, அசின், அன்சிகா. சார் என்ன சார்? சார் ஜம்ப் பண்ணோம். இதே முரளி சார். இருந்தாலும் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அசின், அன்சிகா. வெரி குட். அசின், அன்சிகா, அன்சிகா. ஓய் அவர் அவுட்டு. வாங்க சார். சார் வாங்க வாங்க வாங்க. செப்பல் போட்டுருங்க சார். வாங்க சார் வாங்க. பலமாக கை தட்டி உற்சாகப்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு கேமு. இப்போ வந்து விவேகானந்தன் சார் எங்கே சார் போகிறீங்க? எதுக்கு அசின் கிட்ட அதுக்குள்ளே போகிறீங்க? அன்சிகா மேடம் இந்த சொல்லி அங்கே சார் 3 பேரை விட்டு. ஆமாம் ஆமாம். நன்றி சார். சார் என்ன அவுட்டா வந்துட்டாரா? இப்படிதானா சார்? வாங்க சார். மக்கள் திருப்பி மகேசன் திருப்பி அவுட் ஆகிட்டீங்கன்னாங்க சார். இதே முரளி சாருக்கு ஒரு முறை கை தட்டி உற்சாகப்படுத்தி அவரை கூப்பிட்டுங்க. ஓகே நன்றி சார். வாங்க வாங்க வாங்க.
இப்போ எங்கே நிற்கிறீங்க? எங்கே? அசினா? ஓகே ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், அதுக்காக கேட்டேன். அசின், ஹன்சிகா. அசின், ஹன்சிகா. அசின், அசின். இல்லை கால் எடுக்கல கால் எடுக்கல, பரவாயில்ல. ஒரு கால் வந்தீங்க அங்கேயே. என்ன அவருக்காக விட்டு கொடுத்து? இல்லைப்பா, கால் எடுக்கலப்பா அவரு. என்னங்க பரிசு வாங்கினா மட்டும் பார்த்துக்குங்க. இல்லை அது நம்ம கால் எடுக்கல, இன்னொரு கால் எடுத்து அவுத்து கொடுத்துருப்பேன். அசின், ஹன்சிகா. ஹன்சிகா ஜம்ப் பண்ண மாட்டார் அவர், என்னையும் பார்க்கல அவர். ஆக்சுவலாக இப்போ வேண்டியதெல்லாம் குலதெய்வத்தை தான், இவனை மட்டும் மாத்திரக்கூடாது சாமி சாமி. அசின், ஹன்சிகா. அசின், ஹன்சிகா. ஹன்சிகா, ஹன்சிகா. அசின், ஹன்சிகா. அசின், அசின். கால் எடுக்கலையா? அசின், அசின். ஹன்சிகா, அசின், அசின். ரெண்டு காலம் எடுத்துட்டீங்க சார், அவுட் ஆகிட்டுங்க. சரி, நடந்துங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேரில் 3 பேர் ப்ரைஸ் வாங்க போகிறாங்க. யாருன்னு பார்க்கலாம். அசின், அசின். ஹன்சிகா, அசின், 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 அசின். ஹன்சிகா, ஹன்சிகா. அசின், அசின், அசின். ஹன்சிகா, ஹன்சிகா. இப்படியா? ஏ அப்பா, என்ன பேலன்ஸ் பண்ணார் பார்த்தீங்கன்னாங்க அண்ணா. வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நீங்கள் 90 டிகிரியில் சாஞ்சிங்கண்ணா, அப்படியே இப்படி வந்து அப்படின்னு பெரிய விஷயண்ணே. ஐ அப்ரிஷியேட். ஹன்சிகா, அசின், ஹன்சிகா. அசின், அசின், அசின். ஹன்சிகா, ஹன்சிகா. அசின், அசின், அசின். அசின், ஹன்சிகா. ஹன்சிகா, அசின், அசின். என்னங்க அண்ணே, தனபாலண்ணே, சரி தான். அசின் சார். யார் யார் பேரையா? புரியல. யாருமே போடலாம், வேற மாற்றிடுவோம் கேமு. உங்களுக்கு பிடிச்சவங்களா சொல்லலான்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க. யாரை சொல்லலாம் சொல்லுங்கள். சிம்ரன் சிலுக்கு சொல்லவா? இல்லை சார், சிம்ரன் ஸ்ரீதேவி. சிம்ரன் ஸ்ரீதேவி. சரி, இப்போ சிம்ரன் ஆண்டு நிற்கிறீங்களா? சரி, முன்னாடி வரணும் சார். அவரே ஒரு கேமுக்கு ஒரு 2 பேரை செலக்ட் பண்ணுறாரு சார். பலமாக அப்புறம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. இப்போ நீங்கள் நிற்கிறது சிம்ரன் கிட்ட நிற்கிறீங்க. ஸ்ரீதேவிக்கு முன்னாடி வரணும். அவங்க நம்பர் 1ல் இருந்தாங்க. சரி, நீங்கள் சொல்கிற பிரகாரம் சிம்ரன். உங்களுக்கு புரிஞ்சதா? சிம்ரனில் நிற்கிறீங்க. ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, சிம்ரன், சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி. அண்ணாச்சி ஏலா புதுசாக பேர் சொல்லி அண்ணனை அண்ணன் தாண்டா தெளிவாக யாரையும் பார்க்காம யார் எப்படின்னா போங்கன்னு கரெக்டாக பண்ணியிருந்தாரு. திடீர்னு இந்த ஸ்ரீதேவி சிம்ரனை கூப்பிட்டோன்னே அது அவர் இவர் அண்ணன் பண்ணுற வேலை, அண்ணன் பண்ணுற வேலை. ஒருவேளை அவர் மாற்றி விட்டு அவர் வின் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்ப்போம். சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, சிம்ரன், 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 ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி, சிம்ரன், சிம்ரன். போச்சே. ஓகே, இந்த 4 பேர் தான். ஆனால் நீங்கள் நடுப்புறோம் என்னங்க அவர் வந்துடுவார். ரூல்ஸை மாற்றிருந்தோம் பார்க்கலாம். என்ன சார், இப்போ அவுட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லியே வேஸ்ட்டு. அதை பார்த்துங்க. 3வது ஏதோ 3ல் 1 வரணும். இப்போ சிம்ரன் நாடு நிற்கிறீங்க. ஓ, அந்தளவுக்கு நீங்கள் அப்போது நீங்கள் இவர் மாற்றி விட்டே வின் பண்ணுற ஆள் போல இருக்கு. சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. சே, என்ன மனுஷன் அவர். சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், ஸ்ரீதேவி, சிம்ரன், 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 ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. ஐ லைக் யூ. சிம்ரன், ஸ்ரீதேவி, ஸ்ரீதேவி. அகைன் ஐ லைக் யூ. சிம்ரன்,
ஸ்ரீதேவி 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 சிம்ரன் ஸ்ரீதேவி 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 சிம்ரன் சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சார் ஐயோ இந்த பக்கம் வந்ததுனால அவுட் ஆகிட்டார். ஓகே சூப்பர் சார், தேங்க்யூ. இருந்தாலும் ஆட்டத்தை மாற்றி விட்டாலும் அவரை வர விடாமல் பண்ணீங்க பார்த்தீங்களா? பக்கத்தில் நின்றுனே பலமாக வேலை செஞ்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் 2 பேருமே கூட இவர் கூட சாஞ்சி போகிறார கண்டி அவுட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ வேண்டிப்போம் 3 பேருமே ப்ரைஸ் இருக்குது கன்ஃபார்மு. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் கொடுக்கலாமா இல்லை இப்போ கொடுத்துடலாமா பார்க்கலாமா யாருன்ட்டு? ஃபஸ்ட்டு செகண்ட் சார் ஒரு பரிசு கொடுப்பாங்க சார், அதுக்கு தான் இவ்வளோ இருப்பேன். ஒரு பரிசு கொடுப்பாங்க, 3 மாதம் நீங்கள் வச்சுக்கணும், 3 மாதம் நீங்கள் வச்சுக்கணும், 3 மாதம் அதானே சார்? பார்த்துக்கலாம் சார், அதுக்கு எதுக்கு பாவம். ஃபஸ்ட்டு ஆமாம், யார் வீட்டில் முதல்ல 3 மாதம் இருக்குன்னு வெய் மாப்பிள்ள. சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் சிம்ரன் ஓய் ஓய். எப்பவுமே பல இடங்களில் பெரிய பெரிய ஹோட்டலில் போனால் வேட்டி கட்டினா சாதாரணமாக நினச்சிடுவாங்க. அது மாதிரி இவங்க எல்லாம் நினச்சாங்க. நீங்கள் தான் முதல் பரிசு வாங்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு. சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி. சார் நீங்கள் 3வது வீட்டுக்கு போய் குதிச்சிடாதீங்க, ஒரு அடி குடிச்சா போதும். பயங்கரமாக அதில் இருக்கீங்க, கட்டுப்படுத்துங்க. சிம்ரனே போல என் வாயிலே நுழைய மாட்டேன் இந்த பேர். இந்த மமரில் நின்று அன்சிகா சில்லே போகலாமா இல்லை சிம்ரன் ஸ்ரீதேவி இருக்கட்டுமா? எனக்கு எது விருப்பமாவா? அதுதான் போச்சு போங்க. சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிம்ரன் 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 ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி. சார் இதுலேருந்து ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கலாம் சார். ஒரு பாடமாக இந்த கேமில் கூட ஒரு பாடமாக எடுத்துக்கலாம்னா, 3 பேருமே நம்ம யாரையுமே பார்க்க மாட்டேன்றாங்க, காதில் மட்டும் வாங்குறாங்க, கவனத்தை இதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா விளையாடும் போது பார்த்தா அப்படி தெரியுது. அதனால் வாழ்த்துக்கள். பலமாக ஒரு முறை இன்னொரு முறை கை தட்டுங்க உங்களுக்காக. சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிம்ரன் சிம்ரன் வந்துட்டீங்க அண்ணா, வாங்க. 3வது பரிசு தட்டி முட்டி 3வது பரிசு கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. இங்கே நில்லுங்க சார், வரேன். ஓகே, உங்கள் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்தோம் சார்? இந்த பக்கம் வாங்க சார். ஓகே சார். சார் நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறுக்குத்தனமாக விளையாட்டு எக்ஸாம் எழுதலாமோ அது மாதிரி நீங்கள் வந்து, ஏன்னா கேள்வி கேட்டால் பசங்க கேட்டால் ஏடா கூடமாக சின்ன பதிலாக எழுதுவாங்க, பெரிய பதில். அது மாதிரி நீங்கள் சின்னதாக அசால்ட்டாக தாங்க. இப்படி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாவம் அவரெல்லாம் ஒரு அடி வச்சு போகிறாராங்க, விட்டால் சார் மடியிலே போய் உட்காந்துருவாரு. ஒரு வேகமாக ஜம்ப், ஒரு அடி இன்னும் எக்ஸ்ட்ரா ஜம்ப் பண்ணால் சார் மடியில் தான் உட்காந்துருப்பேன். ஏன்டா முன்னாடி உட்காந்து குத்தமாடான்ற ரேஞ்சில் அப்போ உட்காந்துட்டு போகிறீங்களா? சரி, பர்மிஷன் கேட்குது. இப்போ அப்படியே சார்கிட்ட படிச்சிருக்கீங்க, குட்டு வாங்கிருக்கீங்களா? அவர்கிட்ட குட்டு வாங்கணுமா? அவர் பெரிய ஆள் தான், குட்டு வாங்க தான் சொல்லுங்கள் சார். வேகமாக கொட்டி மண்டையை வீங்க வைங்க சார். சூப்பர், சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிம்ரன் சிம்ரன் ஸ்ரீதேவி 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 சிம்ரன் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிம்ரன் சிம்ரன். 2வது பரிசு இவருக்கு நவந்துட்டா, 2 காலம் நவந்துருச்சு. அதனால தான் பக்கத்தில் வந்து பார்த்தேன். முதல் பேருக்குமே பரிசு நிச்சயம். அதே நேரத்தில் இந்த 3 பேரும் கவனமாக இருங்க. வீட்டில் எதுனா பொருள் வாங்கி வர சொல்லுவாங்க, மறந்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக குதிக்க தெரிஞ்சது இல்லை. ஒரு 3 பொருள் சொன்னால் மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வர முடியான்னு கேட்க போகிறாங்க. சிக்க போகிறீங்க நீங்கள். கொடுக்குறதுக்கு சார் சிவகுருநாதன் அவர்கள் மேடைக்கு வரவும். வாங்க சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்போ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக வாங்க சார். நீங்கள் 3 பேர் வாங்க சார். முதல் பரிசு வந்து சார், உங்கள் பேர் என்ன? நாராயணன். நாராயணன் சாருக்கு பலமாக கைத்தட்டி உற்சாகமாக அறிவுகான்ஸ். முதல் பரிசு. 2வது பரிசு சார் வாங்க சார். சார் தங்கராஜா? தங்கராஜ் தானே சார்? தங்கராஜ் சார் 2வது பரிசு. 3வது பரிசு வாங்க சார். உங்கள் பேர் சார்? ஞானசேகர். ஆமாம் சார், சார் ஞானசேகர். சூப்பர், அப்படி எல்லாம் இல்லைங்க சார். ஓகே சார், வாங்க சார். தேங்க்யூ.
தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே 1.25 மணி நேரத்தில் எங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க சார். ஃபுல்லாகவே சிரிக்க வச்சுட்டு இருந்தால் அவங்க வெவ்வேறு மைண்டில் போவோம், அவங்க கான்செப்ட்லாம் பண்ண முடியாதுனோ. இருந்தாலும் பண்ணுங்க சார், நாங்கள் நம்ம ஆளுங்க எல்லாமே நல்லா சிரிப்பாங்க. நாங்கள் ஐயா தேங்க்யூ சார். அப்படியா? தேங்க்யூ சார். இவ்வளோ ஃப்ளோவில் பேசும்போது கட் பண்ணிங்க பார்த்தீங்களா? இல்லை சாரெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பார்க்க மாட்டோமான்னு எப்பயுமே நினைப்போம். சத்தியமாக இது ஒரு மேடை அலங்காரத்துக்காக இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததை நான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா அவர் பேசி தான் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உட்காந்து பார்ப்பாங்க. நாங்கள் பண்ணுறது இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்க்கறது. அவர் ஐயா பெரிய கிட்ட ஒரு ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன ஜோக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு சிரிக்கிற வாய்ஸ் இருக்காங்கன்னா ஐயாவது தான் கேட்கும். பயங்கரமாக அதுவே பயங்கர பூஸ்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எல்லா பட்டிமன்றம் அந்த காமெடி வந்தால் ரசிக்கக்கூடிய சார். அதனால் அவர் முன்னாடி நான் ரசிக்க ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய இந்த கோவை நகைச்சுவை மன்றத்திற்கு சங்கத்துக்கு சங்கமாக இருக்காங்க சார். வாங்க சார், தனபால் சார். என்ன எதை திட்டமா என்ன? கோவை நகைச்சுவை மன்றத்துக்கு சங்கத்துக்கு நன்றிகளை சொல்லுங்கள் சார். இல்லை முடிச்சிருக்க முன்னால் ஒரு நல்ல ஒரு இனிமையான செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இப்போ கோவையில் நம்ம 2022 ஒரு நகைச்சுவை சங்கம் ஆரம்பித்து 25 நிகழ்ச்சியை வெற்றிகரமாக பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற ஊர்கள்லையும் பண்ணணும்னு ஒரு சின்ன முன்னெடுப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது என் நண்பர்கள் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க ஒரு 3 பேர். அவங்க விரைவில் இப்போ பொள்ளாச்சியில் ஒரு நகைச்சுவை சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கான ஆயத்த வேலைகள் இருக்காங்க. அவங்கள ஒரு மேடையில் ஐயா கையால் அவங்கள ஒரு வாழ்த்து சொல்லி அவங்கள விரைவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்கள நம்ம ஐயா சார்பாக ஒரு வாழ்த்து சொல்லலான்னு ஒரு யோசனை. அவங்க பொள்ளாச்சிக்காரங்க நண்பர்கள் மேடைக்கு வரவும். இந்த நேரத்தில் எங்களுடைய ஆத்மார்த்தமான வார்த்தை, இது மனசார சொல்லுவது, ஆழ் மனசுலேருந்து வர வார்த்தை. நகைச்சுவை என்ற மொழி பேசி நாங்கள் சிரிக்க வைக்கிறோம். கைத்தட்டல் என்கின்ற மொழி பேசி எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன அநியாயம் நடந்தது, யாரையுமே கவனிக்கலையா? லேடிஸுக்கு டெஸ்ட்டு வைக்கிற போது காப்பி, காந்தி, நேருன்னு 3 வச்சார். ஜென்ஸுக்கு மட்டும் சிம்பிளாக 2 ஒரு 2 நடிகை பேரை சொல்லி அப்படி ஜம்ப் பண்ண சொன்னால், பெண்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக டெஸ்ட்டு வச்சுட்டு ஆண்களுக்கு சிம்பிளாக டெஸ்ட்டு வச்சது நியாயமா? விளையாட்டுக்காக சொன்னேன். இவங்க நல்ல அருமையான நம்மளை இவ்வளோ நேரம் மகிழ்வித்தாங்க. பல்லாண்டு ஆரோக்கியத்தோட, செல்வத்தோட, சிறப்போட, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக எல்லா வகையிலும் வாழ்க்கையில் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறேன். ஆனால் அந்த 2 நடிகை பேர் சொன்ன உடனே ஜம்ப் பண்ணிங்கல்ல, உங்களுக்குலாம் வீட்டில் இருக்குது. அவள் பேரை சொன்ன உடனே குதிக்கிறியா? ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். பேர் சொல்லணுமா? விஜயகுமார் சார், பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்து. அவங்க சார் 2 பேரும் சொல்லலை சார். வாங்க சார். அவருக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ இவங்க பொள்ளாச்சியில் ஆரம்பிச்சு சார் வந்து ஐயா வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக அப்போ மைக்கில் பேசியிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அதனால் தனபாலன் நீங்களே பேசுங்க, நீங்கள் தான் நல்லா பேசுங்க எங்களை விட பேர்லாம் சொல்லி. ஐயா வாழ்த்துக்கள் மைக்கில் சொல்லணுமா? இதோ ஒரு நிமிஷங்க, நான் கோத்து விட்றேன்னு நினைக்காதீங்க. ஐயா உங்கள் வாயால் வாழ்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சங்கம் ஆரம்பித்தா எங்களுக்கு தானே நன்மை. முதல் ப்ரோக்ராம் நான் பண்ணால் 2வது ப்ரோக்ராம் நீங்கள் பண்ண போகிறீங்க இல்லையா? மகிழ்ச்சி, அதாவது ஊரெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கான முயற்சியை பொள்ளாச்சியில் மேற்கொள்கிற நண்பர்களுடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். திருப்பூரில் இருக்குது, கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அது கொஞ்சம் ட்ரிப்ஸு போட்டு திருப்பூரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்குங்க. நாங்கள் வந்தோம்னா ஒரு 4-5 இடத்த முடிச்சுட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். மறிவலை நிகழ்ச்சி நன்றி சொல்லி முடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏதாவது மைக்கை கொடுத்தா பேசாமல் முடிக்க தான் நம்மக்கிட்ட கெட்ட பழக்கமாக இருக்குது. அதே ஒரு சின்ன ஜோக்கை மட்டும் சொல்லிட்டு அந்த ஜோக்கு நல்லா இல்லைனா கூட சிரித்து சந்தோஷமாக போயிடலாம். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, படித்த பெருந்தகைலாம் சொல்கிறது அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுன்றது. ஆனால் நார்மலாக
நார்மலான மனுஷங்க அப்படி சந்தோஷப்படுறோமானா நமக்கு நடக்குதோ இல்லையோ மற்றவங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதெல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கும். கரண்ட்டு கட் ஆனால் கூட நம்ம டென்ஷன் ஆக மாட்டோம். பக்கத்து வீட்டில் எட்டி பார்ப்போம். அங்கே கரண்ட்டு கட் ஆயிருந்தால் தான் நிம்மதியாக இருப்போம். அங்கே மட்டும் கரண்ட் இருந்தது நமக்கு இல்லைன்னா அப்போ தான் சண்டையே போடும். ஸோ அப்படிப்பட்ட கேரக்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கஞ்ச பையங்க, இந்த ஜோக்கோடு முடிச்சுட்டு நிறைவேற்றலாம். ஒரு கஞ்ச பையன் 10 பைசா செலவு பண்ண மாட்டான். இவனை மாதிரி பெரிய டார்ச்சர். ஒரு டீ கடைக்கு போனால் கூட நம்மளே டீக்கு பைசா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். விடிய காத்தால் எழுந்திரிச்சு அவன் வீட்டு வாசலில் ஒரு பெரிய அண்டாவில் பால் பாயசம் பண்ணி முந்திரி எல்லாம் திராட்சைலாம் போட்டு போகிறவங்க வரவங்களாம் டம்ளரில் கொடுத்துங்கிறான் சார். எனக்கு ஒன்றும் புரியல. இவன் செலவே பண்ண மாட்டான். வீட்லேயும் ஃபங்க்ஷனில் எதுக்கு பால் பாயசம் கொடுத்துட்ருக்கான். நான் போய் கேட்டேன், ஏன்பா என்னப்பா பால் பாயசம் கொடுக்குற அப்படின்னு. ஏன் விஷயமே தெரியாதா அப்படின்னா, விஷயம் தெரியாமல் தாண்டா கேட்குறேன், என்னடா கொடுத்தேன். பக்கத்து வீட்டில் பரமேஸ்வரன் இருக்கான்ல, ஆமாம், அவனுக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி விழுந்துருச்சான். இப்போ எனக்கு இன்னும் டவுட்டு சார், அவனுக்கு லாட்ரி சீட்டில் 1 கோடி விழுந்தது இவன் கொடுக்குறானா? ஏன்டா அவனுக்கு தான்டா விழுந்தது, நீ ஏன்டா கொடுக்குற அப்படின்னா, அவன் லாட்ரி சீட்டை தொலைச்சிட்டானா அப்படின்னு. சார் அடுத்த அவனுக்கு தொலைஞ்சு போச்சான், அதை கொண்டாடுறாங்க. இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாது. உண்மையாக நேசித்து நல்லா சிரித்து இது பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். இந்த நகைச்சுவையோடு நிறைவு செய்கிறோம். திரும்பவும் ஆண்டவன் அருள் கிடைத்து பெற்றோர்களின் ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம் திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவ்வளவு நேரம் பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி. நாட்டுப்பண்